அனைவருக்கும் வணக்கம். சீனாவை சம்பவம் செஞ்சிருக்குது இந்தியா அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சிகரமான ஆனால் சீனாவுக்கு அதிர்ச்சிகரமான ஒரு செய்தி நம் காதுகளுக்கு எட்டியிருக்குது நண்பர்களே. இந்த விஷயம் இந்தியாவுடைய சரித்திரத்திலேயே முதல் முறையாக நடந்திருக்குது அப்படிங்கிறத நம்ம இங்க சொல்ல வேணும். அதுவும் எப்படி, இது மோடி அவர்களுடைய 3வது முறை ஆட்சி எந்த டைரக்ஷன்ல போகுது, எப்படி சீனாவை நம்ம வச்சு செய்ய போறோம் அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் அப்படிங்கிறது போல இது இருக்குது நண்பர்களே. இந்த மிக முக்கியமான விஷயத்தை பத்தி தான் இந்தியாவுடைய சரித்திரத்தையே மாற்றி எழுதக்கூடிய இந்த சம்பவத்தை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் நண்பர்களே. வாங்க. நண்பர்களே, கடந்த சில மாதங்களுக்கு முன்பு இந்தியாவுடைய அருணாச்சல் பிரதேசில் இருக்கிற எல்லையோர கிராமங்கள் சிலவற்றுக்கு சீனா பெயரை மாற்றி சீன பெயர்களை வைத்த விஷயம் செய்திகளில் வெளிவந்தது நமக்கு தெரியும். நாமளும் அதை பற்றி பேசியிருக்கிறோம். என்னடா இந்தியாவில் இருக்கிற பகுதிக்கு சீனா பெயரை மாற்றுதே அப்படின்லாம் பலவாறாக பேசப்பட்டது. அதே சமயத்தில் இந்தியாவுடைய எதிர்க்கட்சிகள்லாம் இதை வன்மையாக விமர்சனம் செய்தும் இருந்தாங்க. நாம் உட்பட பலரும் இந்தியாவும் இதே போல சீனாவின் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேணும் அப்படின்னு கூட பேசியிருந்தோம். இதுல முதல்ல சீனா அருணாச்சல் பிரதேசில் இருக்கிற சில ஊர்களுடைய பெயரை மாற்றியதன் காரணம் என்ன, அதனுடைய இம்பார்ட்டன்ஸ், அது எப்படி பிற்காலத்தில் சீனாவுக்கு சாதகமாக மாறும்னு சீனா நினைக்குது அப்படிங்கிற பத்தி நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் நண்பர்களே. பொதுவாக சீனாவுடைய பாணியே என்னன்னா, அக்கம் பக்கத்து நாடுகளுடைய ஒரு பகுதியை தான் பிடிக்க வேணும் அப்படின்னா முதல்ல சீனா என்ன சொல்லும், அந்த நாட்டுடைய அந்த ஒரு குறிப்பிட்ட பகுதி 5000 ஆண்டுகளுக்கு முன்பு சீன ராஜ்யத்துடைய சீன கிங் டைனாஸ்டி அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது சீனாவுடைய பழங்கால ராஜாங்கத்தின் ஒரு பகுதியாக இருந்தது. அது சீனாவுக்கு சொந்தமான பகுதி அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கும். அப்போ பக்கத்து நாடு, உதாரணத்துக்கு வியட்நாம்னு வச்சுக்கலாமே, வியட்நாம் இல்ல இந்த பகுதி காலங்காலமா எங்களுக்கு தான் இருந்திருக்குது, இந்த மாதிரி கதையெல்லாம் விடாத அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சீனா என்ன பண்ணும், மீண்டும் மீண்டும் இதை ஒவ்வொரு முறை வாய்ப்பு கிடைக்கும் போதும் அதை சொல்லிக்கிட்டே வரும். என்ன சொல்லும், இந்த பகுதியை வியட்நாம் ஆக்கிரமிச்சிருச்சு, அண்டை நாடு வேற நாடு ஆக்கிரமிச்சு வச்சிருக்குது, இது எங்களுக்கு சொந்தமானதுன்னு சொல்லும். முதல் படி. இரண்டாவது ஸ்டெப்பாக என்ன பண்ணும் சீனா, அந்த நாட்டுடைய அந்த பகுதி, இது ஒரு பகுதி தனக்கு சொந்தம் சொல்லிக்கிட்டு தெரியுது இல்லையா, அந்த பகுதியை தன்னுடைய மேப்ல, தன்னுடைய நாட்டுடைய மேப்ல சேர்த்திக்கும் நண்பர்களே. இதுதான் இரண்டாவது ஸ்டெப்பு. சார், இப்போ நான் இருக்கிறேன், பக்கத்து வீட்டுக்காரரோட இடம் என்னது அப்படின்னு சொல்லி நான் ஒரு படம் தயாரித்து வச்சுக்கிட்டேன்னா இதெல்லாம் ஒரு மேட்ராங்க சார் அப்படின்னா, சர்வதேச ரிலேஷன்ஷிப்பில் நாடுகளுடைய வரையறையில் அப்படியெல்லாம் இல்லை நண்பர்களே. இப்போ நம்ம ஊரில் இதுதான் நம்ம வீடு, இது அடுத்த இடம் வேற ஒருத்தருது அப்படின்னு இதை கண்காணிப்பதற்கு ரெஜிஸ்ட்ரார் இருக்கிறாங்க இல்லையா, அவரிடம் டாக்குமெண்ட் எல்லாம் இருக்கும். அப்போ நாம் பக்கத்து வீட்டுக்காரது என்னதுன்னு படம் போட்டோம்னா அதெல்லாம் வேலைக்கு ஆகாது, கரெக்டா? ஆனால் சர்வதேச அரங்கில் இப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. ஒவ்வொரு நாட்டுக்கும் இதுதான் எல்லை, இந்தந்த ஊர் இந்தந்த நாட்டுக்கு சொந்தம் அப்படின்லாம் எந்த விதமான கண்ட்ரோலிங் பாடியும் கிடையாது. மாறாக அண்டை நாடுகளுக்கு இடையே இருக்கிற ஒரு புரிந்துணர்வு அல்லது ஒப்பந்தங்கள், இதன் மூலமாக தான் இதுதான் என்னுடைய பார்டர், இது உன்னுடைய நாடு, இது என்னுடைய நாடு, இது நடுவில் இருக்கிற நம்ம பார்டர் அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டு தான் வச்சுக்கிறாங்க. அந்த 2 நாடுகளுக்கு மட்டும்தான் இது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை தான் சீனா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுது. அண்டை நாட்டுடைய ஒரு பகுதியை தன்னுடையது அப்படின்னு சொல்லுது இல்லையா. இப்போ அருணாச்சல் பிரதேசவே எடுத்துக்கோமே, என்ன நடக்கும் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவுமே ஆச்சரியமா இருக்கும் நண்பர்களே. இப்போ பல ஆண்டு காலமாக சீனா என்ன சொல்லுது, இந்தியாவுடைய அருணாச்சல் பிரதேஷ் பகுதி தங்களுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லுது. உண்மையை சொல்ல போனால் சீனாவே இந்தியாவுடைய மிகப்பெரிய அண்டை நாடான திபேத் நாட்டை ஆக்கிரமிச்சுக்கிச்சுங்கிறதா உண்மை. 1950களில் சீனா தன்னுடைய படையை அனுப்பி திபேத்தை ஆக்கிரமிச்சிருச்சு. அப்படி திபேத்தை ஆக்கிரமிச்ச பிறகு சீனா என்ன பண்ணது, அருணாச்சல் பிரதேஷ் பகுதி திபேத்துக்கு சொந்தமானது, அதனால சீனாவுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்குது. இந்தியா இல்ல காலங்காலமாக இது எங்களுடைய நாடுதான்ப்பா,
அப்படின்னு சொல்லுது. அதற்கு பிறகு சீனா என்ன பண்ணுது, அருணாச்சல் பிரதேச தன்னுடைய நாட்டின் ஒரு பகுதி அப்படின்னு தான் வந்து மேப்பை ரிலீஸ் பண்ணுது. நாம வந்து வியட்நாமை பத்தி ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி தான் நம்ம நாடோ அல்லது வேறொரு அண்டை நாட்டுடைய அந்த பகுதியை தன்னுடைய மேப்ல சேர்த்து தான் வந்து புதுசா சீனா மேப்பு அப்படின்னு சொல்லி அதை சேர்த்துக்கிட்டு தான் போடுற மேப்ல எல்லாம் அதை போடுது. இது போடுறதோட இல்ல, இந்த மிலிட்ரி எக்ஸ்சேஞ்சஸ் சொல்லுவாங்க. அதாவது பார்டர் வந்து இது வரைக்கும் தான் நம்மளுது அப்படின்னு சொல்லி ரெண்டு நாடுகளுமே தங்களுடைய மேப்பை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறது சர்வதேச வழக்கம். அதுதான் வந்து புரிந்துணர்வு அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாமே. அப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது கூட சீனா என்ன பண்ணுது, அருணாச்சல் பிரதேஷ் எங்களோட பகுதின்னு அந்த மேப்பை தான் கொடுக்குது. இந்தியா வந்து அதை வாங்க மாட்டோம் அப்படின்றோம். நாம் வந்து நம்மளுடைய மேப்பில் அருணாச்சல் பிரதேஷ் எங்களுடைய பகுதி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அருணாச்சல் பிரதேஷில் தான் நாம் ஆண்டுகிட்டு இருக்கிறோம். எலெக்ஷன் நடக்குது. அது இந்தியாவுடைய ஒரு முழு மாநிலமாக இருக்குது. எல்லாமே இருந்தாலும் கூட சீனா வந்து தன்னுடைய மேப்ல சேர்த்திக்குது. அடுத்தது சீனா என்ன பண்ணுது, இந்த டிஸ்பியூட்டட் லேண்ட் இருக்குது இல்லையா, அந்த பகுதியில் இருக்கிற ஊர்களுக்கு சீன பெயர் வைக்க தொடங்குது. இது வந்து அந்த விஷமத்தனமான திட்டத்தின் அடுத்த ஸ்டெப் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இது வந்து ஸ்டெப் 3. ஸோ முதல்ல இது என்னுடையதுன்னு சொல்ல ஆரம்பிச்சது, எழுத்த நாடு இல்லை இல்லைன்னு சொல்லுது. ஆனால் எங்கே பார்த்தாலும் இது என்னோட நாடு தான்ப்பான்னு பேசுது. நான் சொன்ன மாதிரி இரண்டாவது ஸ்டெப்பாக சீனா என்ன பண்ணுது, தன்னுடைய அண்டை நாட்டுடைய அந்த பகுதி இருக்குல்ல, இது என்னதுன்னு சொல்லிட்டு இருந்தது இல்லையா, அந்த பகுதியை தன்னுடைய மேப்பில் சேர்த்து வெளியிடுது. இது வந்து இரண்டாவது ஸ்டெப்பு. அதை அண்டை நாடு வந்து இல்லை என்னடான்னு தான் மேப்பில் அவங்க வச்சிருந்தாலும் கூட இது வந்து தன்னுடைய மேப்பில் சீனா சேர்த்துக்குது. மூன்றாவதாக சீனா என்ன பண்ணுது, அந்த மேப்பில் தான் புதுசாக சேர்த்துக்கிச்சு இல்லையா பகுதி, அண்டை நாட்டுடைய பகுதி, அதில் வந்து முதல்ல ஊர்களுக்கு அங்கே இருக்கிற குளம் குட்டைக்கு ஆற்றுக்கு மலைக்கெல்லாம் பேரை மாற்றி அப்படியே தன்னுடைய மேப்ல எல்லாம் அந்த பேரை சீன பெயர்களை வைத்து சீன பெயர்களை போட ஆரம்பிச்சிருது சீனா. இதுதான் ஸ்டெப் 3. இப்படி இதையெல்லாம் செய்த பிறகு இது என்ன பண்ணுது சீனா அப்படின்னா, அவங்களுடைய வார் ராஜதந்திரம், அதாவது போர் ராஜதந்திரத்தில் இதுவும் ஒன்று அப்படின்னு அவங்க அந்த காலத்திலேருந்தே எழுதி வச்சிருக்கிறாங்க சீனர்கள். அந்த புக்கில் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியில் இதுவும் ஒன்றாக சொல்லப்படுது. இப்படி பேரெல்லாம் மாற்றின பிறகு கொஞ்ச நாள் ஆக ஆக என்ன பண்ணுது சீனா, மீண்டும் 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 என்னோட இடத்த ஆக்கிபை பண்ணிட்டீங்கன்னு பிரச்சனை பண்ணி அடுத்தது கொஞ்சமாக தன்னுடைய ராணுவத்தை விட்டு ஒரு சின்ன சின்ன சண்டைகளை உருவாக்குறது. அந்த பகுதியில் சண்டைகள் வரும்போது சீனா வந்து தான் பெரிய ஆர்மி அப்படின்னு ஸ்தாபிக்கிற மாதிரி குடுகுடு போர் பண்ற மாதிரி உள்ள வருவாங்க, அப்புறம் ரிட்டர்ன் போயிடுவாங்க, கொஞ்சம் பகுதி வச்சுக்குவாங்க. இது சலாமி ஸ்லைசிங்னு பேரு, இதையும் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி வரும்போது இந்த அண்டை நாடு இருக்குது இல்லையா, ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு சடைஞ்சு போயிடும். என்னடா இந்த தொல்லை தாங்க முடியல, இந்த பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு மூட்டைப்பூச்சி தொல்லையாட்ட அப்படின்னு சொல்லிட்டு சீனாவோடு என்னையா பண்ற, இதெல்லாம் நல்லாவா இருக்கு அப்படின்னு அந்த அண்டை நாடு சீனாவை கேள்வி கேட்க ஆரம்பிக்கும். அப்பொழுதுதான் சீனாவுடைய உண்மையான ராஜதந்திரத்துடைய டாக்டிக்கே வெளியில் வரும். சீனா என்ன சொல்லும், பிரச்சனைப்பா பேசி தீர்த்துக்கலாம் வா அப்படிங்க. எப்படி அண்டை நாட்டுடைய பகுதியை சீனா தன்னுடையதுன்னு சொல்லி இப்பொழுது அந்த நாட்டுக்குள்ளேயே ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணி இப்போ அந்த நாட்டோடு பேச்சுவார்த்தை நடத்தினேன் வான்னு கூப்பிடும். அப்போ சீனா என்ன சொல்லுது, அந்த பகுதி எனக்கு சொந்தம், நீ வந்து அந்த பகுதியிலேருந்து வெளியேறிடு. இப்படி தான் பேச்சுவார்த்தையை தொடங்கும் சீனா. இல்லைப்பா இது என்னுடைய நாடுன்னு அவர் சொன்னாலும் சீனா இந்த மெண்டல் கேஸுக்கெல்லாம் பேசும் தெரியுமா, அதே மாதிரி இல்லை இது எங்களுது பாரு, என் மேப்பை பாரு, எத்தனை ஆண்டு காலமாக 20 வருஷம் 30 வருஷமாக எங்கள் மேப்பில் இதுதான் இருக்குது, 5000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற மேப்பை பார்த்துருக்கிறியா, அதில் இதுதான் இருக்குது, இதுதான் அதோட பேர் அப்படின்னு சீனா புதுசாக சீன பெயரில் வச்சதில் அந்த கிராமங்களுக்கெல்லாம் பேர் அதை காட்டி அந்த அண்டை நாட்டை பயங்கரமாக குழப்பி பிறகு அந்த நாட்டோடு பயங்கரமான பேச்சுவார்த்தை, தீவிரமான பேச்சுவார்த்தைகளை நடத்தும். எதுக்கு, அந்த நாடு அந்த பகுதியை சீனாவுக்கு கொடுத்துரு அப்படிங்கிறதுக்காக. அந்த நாடு பிடிவாதமாக இருந்தால் மீண்டும் மீண்டும் அவ்வப்போது சண்டையை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் சீனா. ஒரு கட்டத்தில் அவங்க சலிச்சு போய் சரிடா ஏதாவது ஒரு முடிவுக்கு வந்து தொலை அப்படின்னு மீண்டும் பேச்சுவார்த்தைக்கு வந்து அவங்க உட்காரும்போது இது என்ன சொல்லும், இங்கே பாரு இந்த பகுதி முழுவதும் எனக்கு சொந்தம், ஆனால் நீ வந்து இவ்வளோ தூரம் மனசு வருத்தப்படுறேங்கிறதுனால இதில் ஒரு 60% மட்டும் எங்களுக்கு கொடுத்துரு, மீதி 40% நாங்கள் உனக்கு விட்டு கொடுக்குறோம்ப்பா அப்படிங்கும்.
யார் நாட்டை யாருக்கு யார் விட்டு கொடுக்கறது? ஆனால் அதற்குள்ளாக அந்த அண்டை நாடு சலிச்சு போய் இவங்கிட்ட அடி வாங்கி இந்த மூட்டைப்பூச்சி தொல்லையாட்ட இந்த ஸ்கூல் பசங்களாம் பக்கத்தில் கிளாஸில் உட்காந்துருக்கும் போது பக்கத்தில் ஒரு நச்சு பிராணி ஏதாவது இருந்ததுன்னு வைங்களேன், நாம் அது கூட சண்டை போட்டால் என்ன பண்ணும், பென்சிலை வச்சு குத்திக்கிட்டே இருக்கும். பெருசாக வலிக்கலைன்னா கூட ஒரு ஸ்டேஜில் நமக்கே சலிச்சு போய் எந்திரிச்சு போயிடுவோம். அதே மாதிரி தான் சீனாவும் பண்ணும். அந்த மாதிரி நச்சு பண்ணி பிரச்சனை பண்ணி ஒரு கட்டத்தில் அந்த நாடே சலிச்சு போய் சரி தொலையுதுவோ, நீ கேட்குற மாதிரி 60% வச்சுக்கோ, மீதி 40% எங்களுக்கு விட்டுரு, இனிமேலாவது எங்களை நிம்மதியாக இருக்க விடு அப்படின்னு சொல்லி இந்த 60% சீனாவுக்கு சொந்தம் அப்படின்னு அந்த நாடு எழுதி கொடுத்துட்டே போயிரும் நண்பர்களே. இது சீனா காலம் காலமாக கைபிடித்து வருகிற ஒரு ஸ்ட்ராட்டஜி. அதனால தான் சீனா அருணாச்சல் பிரதேசில் சில ஊர்களுக்கு சீன பெயர்களை மாற்றிய போது இந்தியாவில் அது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்துச்சு. இதுவரைக்கும் சீனா 3 முறை இதே போல செய்திருக்குது. கடைசியாக இப்பொழுது திரு மோடி அவர்களுடைய 2வது ஆட்சியில் பண்ணுச்சு. சீனாவுடைய இந்த போர் தந்திரங்களை ஸ்ட்ராட்டஜியை படித்த வல்லுநர்கள் எல்லாருமே இது ஆரம்பத்திலேயே கிள்ளி எறிய வேண்டிய விஷயம் அப்படின்னு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு எச்சரிக்கை விடுத்து வந்தாங்க. இப்படியே விட்டோம் அப்படின்னா நாளைக்கு சீனா நாம கதையில் சொன்னது போல உண்மையிலேயே அருணாச்சல் பிரதேஷ் என்னுடையதுன்னு பேச்சுவார்த்தைக்கு வாங்கன்னு கூப்பிடும். இப்போதைக்கு அருணாச்சல் பிரதேஷ் தன்னுடையதுன்னு சும்மா சொல்லிக்கிட்டோம், தன்னுடைய மேப்ல போட்டுக்கிட்டு தான் இருக்குது. அடுத்ததாக அங்க பிரச்சனையை பண்ணி பேச்சுவார்த்தைக்கு வான்னு கூப்பிட்டு அருணாச்சல் பிரதேஷ் முழுமையை தான் ஆக்கிரமித்துக் கொள்ள முயற்சி எடுக்கும். அதற்கான ஒரு முன்னெடுப்பு தான் இது அப்படின்னு வல்லுநர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க. இதை தொடர்ந்து தான் இந்தியா இப்பொழுது ஒரு கடுமையான நடவடிக்கை எடுத்திருக்குது. இன்னும் சொல்ல போனா இந்தியா சீனாவுக்கு ஒரு மிகப்பெரிய சீனை போட்டு காமிச்சிருக்குது அப்படின்னே சொல்லணும் நண்பர்களே. பாரத பிரதமராக திரு நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறை பிரதமராக பதவியேற்றுக் கொண்ட உடனேயே அவர் போட்ட ஒரு மிகப்பெரிய முக்கியமான உத்தரவு என்ன தெரியுமா? திபேத் இருக்குது இல்லையா, திபேத்தில் இருக்கிற 30 முக்கியமான இடங்களுக்கு 12 கிராமங்கள், பிறகு அங்க இருக்கிற குளம், குட்டை, ஆறு, மலைகள், இவைகள்ல 30 அன்னத்துக்கு நாம திபேத்திய மொழியில பெயரை மாற்றணும் அப்படிங்கிறதான் அது. அதாவது சீன மொழி பெயரை நாம ஏற்றுக்கொள்ள மாட்டோம். நம்முடைய மேப்புகள்ல அவற்றுடைய பூர்வீக பெயரான திபேத் மொழி பெயரை நாம சூட்டணும் அப்படின்னு சொல்லி பாரத பிரதமர் ஒரு உத்தரவு பிறப்பித்திருப்பதாக நமக்கு செய்திகள் காது கேட்டது நண்பர்களே. இந்தியாவுடைய ராணுவம் தான் இந்த முன்னெடுப்பை செய்ததாகவும் அதற்கு பிரதமர் அவர்கள் முழுமையான சம்மதத்தை தெரிவித்திருப்பதாகவும், அதனால இந்தியன் ஆர்மியை முதல் வேளையாக தன்னுடைய மேப்பில் இந்த ஊர் பெயர்களை எல்லாம், அதாவது இந்திய திபேத் எல்லையில் இருக்கிற அந்த ஊர்களுக்கும் ஆறுகளுக்கும் மலைகளுக்கும் இந்தியா அவற்றுக்கு புதிய பெயர்களை சூட்டும். அந்த திபேத் மொழி பெயர்களை நம்முடைய இராணுவ மேப்பில் முதல்ல நாம் போட போகிறோம் அப்படிங்கிற செய்தி வெளிவந்திருக்குது. இது என்னங்க சார் அவ்வளோ முக்கியமான செய்தியா அப்படின்னீங்கன்னா, ஆமாம் நண்பர்களே, இது மிக மிக முக்கியமான செய்தி. அது எதனால் அப்படின்னா, கடந்த 75 ஆண்டுகளில் இந்தியா ஒரு முறை கூட இந்த மாதிரி சீனா செய்ததற்கு டிட் ஃபார் டாட்டாக பழிக்கு பழியாக இந்தியா செய்ததே கிடையாது அப்படிங்கிறதா உண்மை. அது மட்டும் இல்ல, இதுல தெளிவாக நம்ம பார்க்க வேண்டியது, இந்தியா சீனா ஆக்கிரமிச்சு வச்சிருக்கிற அக்சாய் சின்ல இருக்கிற சில இடங்களையோ அல்லது சீனா ஆக்கிரமிச்சு வச்சிருக்கிற அந்த மவுண்ட் கைலாஷ் பக்கத்தில் இருக்கிற சில இடங்களுக்கோ பெயர் மாற்றல. திபேத்தில் இருக்கிற சில இடங்களை பெயர் மாற்றம் செய்கிறது இந்தியா. அதாவது மறைமுகமாக சீனாவுடைய ஸ்ட்ராட்டஜியை இந்தியாவும் கையில் எடுத்திருக்குது. நாங்கள் ஊர் பேரை மாற்றுவோம், அடுத்தது எங்கள் மேப்பில் ஓடுவோம், அடுத்தது அந்த ஊரையெல்லாம் எங்களுடைய ஊர்னு நாங்களும் சொல்லுவோம்டா, நாங்களும் அதே ஸ்ட்ராட்டஜியை கையில் எடுக்கிறோம் அப்படின்னு இந்தியா சீனாவுக்கு டிட் ஃபார் டாட் ஸ்ட்ராட்டஜியை கையில் எடுத்து பாடம் புகட்ட கிளம்பி இருக்குது அப்படிங்கிறதா உண்மை. இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்களும் சீனாவோடு நட்புறவை நாங்கள் விரும்புகிறோம், ஆனாலும் கூட இந்திய சீன உறவுகள் நல்லா இருக்கணும்னா எல்லையில் பதட்டம் நீங்க வேணும் அப்படின்னு சொல்லி மீண்டும் ஒரு முறை தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. இந்தியா முதல் முறையாக சீன பகுதியில் உள்ள சீன ஆக்கிரமிப்பில் உள்ள திபேத் பகுதிகளுக்கு பெயர் மாற்றம் செய்வதால அருணாச்சல் பிரதேசில் சீனா பெயர் மாற்றம் செய்வதை நாம் நல்லிஃபை பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறதா உண்மை. இனிமேல் சீனா தன்னுடைய ஆயிரங்கால ஸ்ட்ராட்டஜியை
மாற்றினா தான் அருணாச்சல் பிரதேசை பற்றியே சீனா சிந்திக்கவே முடியும் அப்படிங்கிறதா உண்மை. இந்த விஷயத்தில் பாரதத்துக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக அமெரிக்காவும் தலையிட்டு இருக்குது. அமெரிக்காவும் என்ன சொல்லி இருக்குது, சீனா அருணாச்சல் பிரதேசை பற்றி பேசுவது தேவையில்லாத விஷயம், நியாயமற்றது அப்படின்னு சொல்லி இருக்குது. ஏன்னா அருணாச்சல் பிரதேஷ் இந்தியாவுடைய ஒரு பகுதி. அதை பற்றி சீனா மீண்டும் மீண்டும் சர்ச்சையை கிளப்புவது சர்வதேச விதிகளுக்கு புறம்பானது அப்படின்னு சொல்லி தெளிவாகவே அமெரிக்கா தன்னுடைய ஸ்டாண்டையும் சொல்லியிருக்குது. எது எப்படி இருந்தாலும் நண்பர்களே, தன்னுடைய 3வது ரவுண்டில் சிக்ஸர் மேல சிக்ஸராக அடித்து துவக்கிறாரு நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அப்படிங்கிறது மட்டும் தெளிவாக தெரியுது நண்பர்களே. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். பை பாய்.